Welcome all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சேம் continuation chapter 1 relations and functionsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற exercise 1.5. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம நடத்தின 4 எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் 1.1 1.2 1.3 1.4 இந்த நாலுலயுமே நம்ம பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் வந்து கொஞ்சம் பார்த்திருப்போம். இந்த எக்ஸசைஸும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப ஒரு ஈஸியான இதுதான். ஆனா வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டா புரியணும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸ் வந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் புரியும். ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1லேருந்து 1.4 வரைக்கும் பார்த்தவங்க ஃபுல்லாக பார்த்தவங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸசைஸ் அந்த ஃப்ளோ ஆஃப் கிளாஸ் கிடைக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ வந்து தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்த எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எஃப் ஆஃப் எக்ஸ், இல்லைனா வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி, இல்லைனா வந்து டி ஆஃப் சி, நம்ம டெம்பரேச்சர் சம் கூட லாஸ்ட் ஒன்று பார்த்தோம் அந்த மாதிரி. பட் இங்கே என்ன பார்ப்போம்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி, அதாவது FOGங்கிறத நாங்கள் ஃபாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபாக் அண்ட் ஜி ஆஃப் எஃப் when f of x equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 1. இந்த சம் ரொம்ப ஒரு ஈஸியான சம். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பிரித்து எழுதி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம். எப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிள். இப்போ FOG அப்படிங்கிற மாதிரி ஃபாக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபாகுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸுங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது மீன் பண்ணுது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். எப்போ சொல்கிற மாதிரி கிவன் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நான் இதை வந்து கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான் வந்து இந்த இடத்துல மீன் ஆகுது. அதாவது ஃபங்க்ஷன் எஃப்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம தெளிவாக எழுதணும்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். எஃப் bracket open g of x. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க. f of g of x இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலா என்னன்னு சொல்லலாம், f of x ன்னு சொல்லலாம். xங்கிற இடத்துக்கு பதிலாக இங்க g of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்கான். இவ்வளவுதான். இப்போ இதை போட்டீங்க அப்படின்னாலே ஸோ சிம்பிளா இருக்கும். இதுக்கு அடுத்து இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா f of g of x இருக்கா. இப்போ இதுல என்னன்னா f of xனா இதை வந்து நான் xன்னு சொன்னேன். ஸோ வந்து இங்க xக்கு பதிலாக g of x இருக்கு. ஸோ g of xக்கு பதிலாக இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x square minus 2 இருக்கு. ஸோ வந்து சிம்பிள், அதுக்குள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடுச்சா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 2x plus 1 இருக்கு. இங்கே எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்கானா, அந்த எக்ஸோட எக்ஸ் தான் வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம், x square minus 2. ஸோ சிம்பிள், இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த x square minus 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பண்ணி எடுத்து எழுதுறோம். ஸோ வந்து x square minus 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 into x square, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்கெட் வெளியில் இருக்கிற டேர்ம் வந்து ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 2 into x square 2x square, 2 into 2 4. ஸோ 2x square minus 4 plus 1 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது வந்து நான் மைனஸ் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுனா 2x square minus 3 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சிம்பிள், எஃப் ஆஃப் ஜி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், சேம் கான்செப்ட். இது வந்து என்னன்னா ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த டினோஷன் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சம்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சம்ஸ்ல எல்லாம் முதல்ல இந்த மாதிரி பிரிச்சு எழுத கத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கறத இதை மீன் பண்ணுது. எக்ஸுக்கு பதில் இங்க என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாக்குறோம், 2x plus 1. ஸோ சிம்பிள், அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், ஜி ஆஃப் 2x plus 1 எழுதிக்கிறோம். இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ் மாறிடுச்சா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்குள்ள போறோம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x square minus 2 இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்னு ஒன்று இருக்கா, அந்த எக்ஸுக்கு பதிலாக இதுக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸ் டேர்மை போட்டுறீங்க. ஸோ 2x plus 1 the whole square minus 2. இது வந்து பாத்தீங்கன்னா a plus b the whole square இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ வந்து நம்ம as usual ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் படி போடுறோம். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு a square plus b square
minus 2ab sorry plus 2ab அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்ம பிரிப்போம். பிரிச்சதுக்கு அப்புறம் அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4x square plus 4x minus 1. இப்போ f of g யும் and g of x யும் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த சம்ஸ் போடும்போது f of g ஆகட்டும் g of x ஆகட்டும் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுற ஃபங்க்ஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம மோர் தென் ஒன், அதாவது இப்போ வந்து 2 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், f of x and g of x வந்து எப்படி பண்றதுன்னு. இனி அடுத்தடுத்து வர போற சம்ல 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். f of g of hங்கிற மாதிரி இருக்கும், இல்லனா f of g of h அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த சம் முடிஞ்சு. இனி நெக்ஸ்ட் சம் போலாம். அதுக்கு முன்னாடி இந்த இது அந்த ரிசல்ட் நம்ம ஃபைனலா என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது எடுத்து எழுதிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ இதுக்கு மார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காமிச்சிட்டீங்களா, இதுக்கு போடுவாங்க. ஃபைனல் இங்க ஒரு ரிசல்ட் அப்புறம் ஆன்சர் எடுத்து எழுதினீங்களா, இதுக்கு போடுவாங்க. இதுதான் மெயின். ஸோ தயவு செஞ்சு இதை பிரிச்சு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் சம். So அப்புறம் இன்னொரு கண்டிஷன், from the above we see that f of g which is not equal to g of f. ஏன்னா சில கிரைட்டீரியாஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா f of g and g of f வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி வரும். சில கிரைட்டீரியாஸ் தான், பட் எல்லா கிரைட்டீரியாஸும் நம்ம சொல்ல முடியாது. சில சம்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரூவ் தட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து f of x கொடுத்துருக்கான், அதாவது f of g கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா மேக்ஸிமம் கேசஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஈக்குவலா வந்தா ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் ப்ரூவ் தட்டுங்கிற மாதிரி சம் கொடுத்துருக்காங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதா. அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரூவ் தட்னு போற எல்லா சம்ஸுமே கண்டிப்பா ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணாலும், எக்ஸாம் டைம்ல நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, f of x g of x எடுத்து எழுதிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. இன்கேஸ் இது ப்ரூவ் தட் சம்மா இருக்கு அப்படின்னா f of x மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். அதாவது f of g of x மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சேம் அதே ஆன்சர் தூக்கி மறுபடியும் எழுதி வச்சுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்னு முடிச்சிருங்க. உங்களுக்கு கரெக்டா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்க வந்து ரொம்பலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா, representing the function f of x root of 2x square minus 5x plus 3 as a composition of two function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். represent the function f of x. f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், composition of two function. அதாவது போன இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா f of x and g of x தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா f of x மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா composition of two function, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸா நம்ம எழுத போறோம். அது எப்படின்னா, ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெளிவே தெரியுது என்னன்னா இது வந்து நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸா எழுதணும் அப்படிங்கறத இங்க காம்போசிஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து மீன் பண்ணுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். அதாவது இந்த ரூட்டை மட்டும் விட்டுட்டு மிச்சது இருக்கிறத நான் ஃபங்க்ஷன் 2ல வந்து வச்சுக்கிறேன். 2x square minus 5x plus 3, அதாவது 2x square minus 5x plus 3 into root அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் என்ன எழுதிருக்கேன்னு பாருங்க, f1 of x equal to root of x எழுதிருக்கேன். இந்த x க்கு பதிலா இங்க இருக்கிற x வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோங்கிற மாதிரி மீன். சோ வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். அதாவது ஃபைனல் क्वेश्चन தான் நமக்கு இங்கே கிடைக்கும். சோ இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ரிசல்ட் வரதுனால நோ ப்ராப்ளம். So first condition படி இங்க வந்து பாத்தீங்கன்னா f2x equal to நான் first ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். அதே மாதிரி f1 என்ன அப்படிங்கறது எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனா எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நம்ம இத ஸ்ப்ளிட் பண்ணி f2 and f1, அதாவது f1 or f2 நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். நான் வந்து இங்க f2 and f1ங்கற மாதிரி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி முதல்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் f of x equal to root of 2x square minus 5x plus 3. இது வந்து பாத்தீங்கன்னா as usual f2 and f1 இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு f of x ஃபைனலா இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டேன். இந்த क्वेश्चन இதையும் பாருங்க ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ரூட் ஆஃப் அப்போ வந்து 2x square minus 5x plus 3 க்கு பதிலா நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன்னா f2 of x ன்னு இருக்கா. சோ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரூட் ஆஃப் x அப்படிங்கிறது இங்க இருக்கா. ரூட் ஆஃப் x க்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதி இருக்கோம், f1 எழுதி இருக்கோம். அதனால தான் இங்க வெளிய f1 அப்படிங்கிற மாதிரி போட்டு f1 of f2 of x ன்னு வந்துருச்சா. இப்போ இது நம்ம பாக்கும்போது எப்படி இருக்கு, அந்த ஃபாக்னு ஒரு ஃபங்க்ஷன் f of gங்கற மாதிரி நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி f1 of f2ங்கற மாதிரி இது எழுதலாமா. இப்போ பாத்தீங்கன்னா சிங்கிளா ஒரே ஒரு இதா இருந்த சிங்கிள் ஃபங்க்ஷனை இப்போ வந்து நம்ம டுயல் ஃபங்க்ஷனா மாத்திட்டோம். அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை மாத்திட்டோம். சோ இந்த இடத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். f1 of f2 of x, அதாவது ஃபங்க்ஷன் 1 குள்ள வந்து ஃபங்க்ஷன் 2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நான் செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்க நான் ஃபர்ஸ்டா எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்டா எழுதி இருக்கேன் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா f1 and f2 x. இன் கேஸ் நீங்க இது f1 வச்சிருந்தீங்க அப்படின்னா f2 and f1 x அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதி இருக்க வேண்டியதா இருக்கும். ரெண்டு எழுதினாலும் நோ ப்ராப்ளம், கரெக்ட் தான். பட் இதை வந்து நீங்க கரெக்டா ப்ரூஃப் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டிங் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம். If f of x equal to 3x minus 2 and g of x equal to 2x plus k and
if f of g equal to g of f then find the value of k அப்படினு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா f of x g of x என்னன்னு சொல்லிட்டான், ஒரு க்ளூ கொடுத்துட்டான். என்னன்னா f of g யும் g of f வந்து ஈக்குவல் அப்படின்ட்டான். k ங்கற வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். f of x g of x நமக்கு அதாவது f of g of x எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம். அதே சேம் கான்செப்ட் இங்க அப்ளை பண்ண போறோம். ஒரு க்ளூ என்ன கொடுத்துட்டா ரெண்டு ஈக்குவல் அப்படின்ட்டான். சோ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம given எடுத்து எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் f of g of x அதாவது இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல கொடுத்திருக்கிறது வந்து நம்ம f of g ங்கற ஃபங்க்ஷன்ல இருந்து f of g of x ங்கற இந்த ஃபங்க்ஷனுக்கு மாத்தி எழுதிட்டோம். இப்போ இது f of x அப்படிங்கறது மீன் பண்ணுது. சோ g of x க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2x + k. சோ சிம்பிளா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f of x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 3x - 2. சோ இந்த இடத்துல x க்கு பதிலா இந்த x அதாவது g of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல k அப்படிங்கற ரிசல்ட் மட்டும் நினைக்கும், அது நோ ப்ராப்ளம். இப்போ f of g of x வந்து நம்ம ஃபைனலா என்ன அப்படினு சொல்லிடலாம் பாத்தீங்கன்னா 6x + 3k - 2 அப்படிங்கற மாதிரி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் g of x கண்டுபிடிக்கணும். சேம் process தான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல்னு சொல்லிட்டானா. சோ என்ன பண்றோம், ரெண்டுமே வந்து f of g = g of f ங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு சைடு வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணும்போது k டேர்ம்ஸ்ல ஒரு சைடும் x டேர்ம்ஸ்ல ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்ஸ்ல ஒரு டேர்ம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனலா நீங்க இத சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு k ரிசல்ட் -1 அப்படிங்கற மாதிரி கிடைச்சிரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். f of g and g of x ல இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.22. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா f of x and g of x வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா k அப்படிங்கற ஒரு வேல்யூ கொடுத்திருக்கான். அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஒரே க்ளூ கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா f of g = g of f ங்கற மாதிரி கொடுத்துட்டான். இந்த சம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 ஒரு ஈஸியான சம். ஏன் சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா f of x and g of x அவனே கொடுத்துட்டான். நமக்கு வேண்டியது இந்த k ஓட ரிசல்ட் ஒரு க்ளூ கொடுத்திருக்கான். ரெண்டு ஈக்குவல், அதாவது LHS = RHS னு கொடுத்துட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட சேம் கான்செப்ட் f of x ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி g of x கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டுக்குள்ள நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். k வந்து கண்டுபிடிப்போம். இவ்வளவுதான், சிம்பிளான ப்ராசஸ்ல முடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த given டேட்டாஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் f of g of x அப்படிங்கறது வந்து நமக்கு புரியுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட் படி பிரிச்சு எழுதி இருக்கேன். f of g of x அப்படிங்கற மாதிரி எழுதி இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த g of x அப்படிங்கிறது அதாவது f of g of x அப்படிங்கிறதுக்கு இடத்துல இந்த g of x க்கு பதிலா நீங்க கொடுத்திருக்கிற வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 2x + k. சோ f of 2x + k அப்படினு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் f of x க்கு பதிலா இங்க x ங்கற இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்முக்கு பதிலா இங்க இருக்கிற g of x போட்டுக்கிறேன். ஏன் பாத்தீங்கன்னா f of g of x தான் இருக்கு. சோ சிம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்றேன், ஆன்சர் கொண்டு வரேன். இப்போ இது ஈக்குவேஷன் 1 ங்கற மாதிரி வெச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f of g of x என்ன அப்படினு எழுதிக்கிறேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா g of f of x சேம் கான்செப்ட் தான், ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் அவ்வளவுதான். பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு g of f of x என்ன அப்படினு தெரியும். நெக்ஸ்ட் given that நமக்கு என்ன தெரியும், ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படிங்கற மாதிரி தெரியும். சோ வந்து சிம்பிள் ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணும்போது ரீஅரேஞ்சிங் வேரியபிள்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு வச்சிட்டு k ஓட வேல்யூ மட்டும் நம்ம ஒரு சைடு வைக்கிறோம். வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா ஃபைனலா k = -1 அப்படிங்கற மாதிரி வந்துரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான சம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா find k, அதாவது இதுலயும் வந்து k வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பட் இங்க என்ன ஒரு சின்ன டிஃபரண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா f of k ங்கற மாதிரி கொடுத்துட்டேன். இது கன்ஃபியூஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சேம் நம்ம போன இதுல போட்ட அதே கான்செப்ட் படி தான். பட் இங்க என்னன்னா ஒரே ஃபங்க்ஷன் f of k ங்கிறது இருக்கு. நம்ம மறுபடியும் அதே ஃபங்க்ஷன் கூட தான் பண்ண போறோம். வேற g of x ங்கற ஒரு ஃபங்க்ஷன்லாம் கொடுக்கல. சோ வந்து ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் முதல்ல வந்து அந்த given டேட்டா வந்து எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது f of k அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இதுல போன சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா f of g of h அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த சம் பாத்தீங்கன்னா f of k இருக்கு. அதாவது நம்ம ஜெனரலா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியபிள் மாதிரி அவனே கொடுத்துட்டான். சோ டைரக்ட்டா f of k அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இந்த k ஓட ரிசல்ட்டுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ ஜெனரலா நம்ம என்னன்னு சொல்லலாம், f of k அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். சோ இந்த f of k க்கு பதிலா நம்ம k ன அசம்ப்ஷன் பண்ணிட்டோம் அப்படினா f of k க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2k - 1. சிம்பிள். இங்க வந்து f of k வா, f of k பாத்தீங்கன்னா 2k - 1 ன்னு இருக்கு. சோ இந்த k க்கு பதிலா இங்க இருக்கிற இந்த k வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றது. சோ சிம்பிள்ங்க. இங்க இருக்கிற அதே நம்பரை வந்து மறுபடியும் இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணும்போது என்ன ஆகுது, உள்ள வந்து நம்ம சால்விங் பண்றோம். 4k - 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. thus வந்து f of k வந்து என்னன்னு சொல்லலாம் 4k - 3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது சால்வ் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா அப்புறம் இதுல வந்து இன்னொரு பிரச்சனை அப்படினு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கான், f of k ஓட ரிசல்ட் அவன் கொடுத்திருக்கான். பாத்தீங்கன்னா = 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கான். இப்போ நமக்கு k ஓட வேல்யூ என்ன அப்படினு நமக்கு தெரியணும். சோ என்ன பண்ணலாம் அப்படினு சோ therefore என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து f of k ஓட ஆன்சர் கொடுத்துட்டான். நம்ம கிட்ட क्वेश्चन இருக்கு. சோ சிம்பிள் ஈக்குவேட் பண்ணி பார்க்கறோம். 4k - 3 = 5. சோ k ஒரு சைடு வச்சிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 2 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருது. இது ரொம்ப சிம்பிளான சம் தான், சீக்கிரமா முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா f of k ங்கிறது நம்மள குழப்பறதுக்காக கொடுத்திருக்காங்க. பட் கான்செப்ட் ஒன்னு தான். பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் k வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம்
Example 1.24 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x equal to 2x plus 3 g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x இது வரைக்கும் நம்ம பண்ணது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் அதாவது f of x and g of x ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதாவது f of x g of x and h of x அப்படின்னு மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதுவும் வந்து போன கான்செப்ட் படியே தான் நம்ம பண்ண போகிறோம் பட் இதில் என்ன ஒரு சின்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ப்ரூவிங் சம்னு கொடுத்துட்டான் ஸோ ப்ரூவ் தட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே மேக்ஸிமம் இது வந்து ப்ரூவ் ஆயிடும் ஸோ நம்ம டேரெக்டாக என்னன்னு சொல்லி இது கண்டிப்பாக ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆன்சரும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும் இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அதாவது இது வந்து தனி ஃபங்க்ஷன் அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தனி ஃபங்க்ஷன் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குது இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத அவனே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரியே இருக்கும் அதாவது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a plus b equal to b plus a அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் லாங்குவேஜில் வந்து 9th படிச்சிருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ் மாதிரி அசோசியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மேக்ஸிமம் ப்ரூவிங் சம் கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது அதாவது A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது வந்து நம்ம B யூனியன் C வந்து பிராக்கெட் பண்ணியிருப்போம் அதை தான் இவங்க பிராக்கெட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறதுல இந்த A யூனியன் Bங்கிறது இந்த இடத்துல பிராக்கெட் பண்ணி ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக அது ப்ரூவ் ஆனது தான் ஸோ வந்து கண்டிப்பாக ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா as usual data எடுத்து எழுதிக்கிறோம் 2x plus 3 g of x equal to 1 minus 1 and h of x is equal to 3x அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் f of g of h இருக்கு ஸோ வந்து இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல f of g of x அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை போட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.24 பார்த்தீங்கன்னா f of x equal to 2x plus 3 g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும் இதில் வந்து மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் போட்டது 2 ஃபங்க்ஷன்ஸ் இப்போ 3 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இதில் வந்து பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது ஒரே மாதிரி தான் போடுவோம் இதில் என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா இது ப்ரூவிங் சம்னு தெரியுது அதாவது ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டா ஸோ கண்டிப்பாக வந்து இது ப்ரூவ் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்து இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது நமக்கு 9th படிச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம் அதாவது இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் அதே கான்செப்ட் படி இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுது ஸோ வந்து இது கண்டிப்பாக ப்ரூவ் ஆகும் ஏன்னா வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் 9th ஸோ அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக ப்ரூவ் ஆகும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக ப்ரூவ் ஆகிறதுனால நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வர ஆன்சர் கண்டிப்பாக வந்து யூனிக்காக தான் இருக்கணும் அதாவது ரெண்டு சைட் ப்ரூவ் ஆகிற மாதிரி ஆன்சர்ஸாக தான் இருக்கணும் ஸோ வந்து இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் ஃபர்ஸ்ட் f of x equal to and g of x equal to and h of x equal to அந்த டேட்டாஸ் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல LHS எடுக்காம RHS எடுக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of gங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே போன சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயன்ட் இருக்கும் ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன் f of g of x அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் சேம் கான்செப்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கோம் f of g of x க்கு பதிலா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 2x ஸோ வந்து f of 1 minus 2x போட்டேன் இப்போ f of x எடுக்கிறோம் f of x க்கு பதிலா 2x plus 3 இருக்கு ஸோ இந்த xங்கிற பிளேஸுக்கு பதிலா இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்கோம் 1 minus 2x ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சால்வ் பண்ணால் நமக்கு 5 minus 4x கிடைக்குது இப்போ இந்த ரிசல்ட் எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா f of g ஓடதுன்னு நம்ம சொல்லலாமா ஸோ f of g ஓட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இது தெளிவாக தெரியுது இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்னு ஒன்று இருக்குது ஸோ ஹெச்னா h of x அப்படிங்கிறது மீன் பண்ணுது h of x அப்படிங்கிறது f of g ஆஃப் h of x அப்படிங்கிறத மீன் பண்ணுது ஸோ f of g அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள x ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எனக்கு h of x ஓடது வந்து சப்ஸ்டியூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இது மீன் பண்ணுது ஸோ f of g 3x அப்படிங்கிற மாதிரி அதாவது இங்கே h of x என்ன இருக்குன்னு பாருங்க 3x ஸோ அது போல h of x போல நான் இங்கே 3x சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இப்போ f of g என்ன நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் 5 minus 4x அப்படிங்கிறது ஸோ 5 minus 4 x க்கு பதிலாக என்ன 3x சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சால்வ் பண்ணுறோம் உங்களுக்கு கிடைக்கும்போது என்ன கிடைச்சிருக்கு 5 minus 12x இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட் g of x இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நான் RHS பார்ட்டுக்கு வரேன் RHSல பார்த்தீங்க அப்படின்னா RHSல வந்து நம்ம f of g and OH அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் LHS பார்ட்ல வரும் LHS பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா f of g of h அப்படின்னு இருக்கு ஸோ g of h அப்படிங்கிறத வந்து சேம் இதே கான்செப்ட் மாதிரி தான் g of h of xங்கிற மாதிரி போட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம் அதே மாதிரி g of h of x இருக்கு ஸோ 3x போட்டுறோம் g of xல x க்கு பதிலாக இந்த 3x போட்டு சப்ஸ்டியூட் பண்றோம் ஸோ கிடைச்ச ரிசல்ட்டை நெக்ஸ்ட் என்ன பண்றோம் f of அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கூட வந்து மறுபடியும் வந்து உள்ள ஜாயின் பண்ணி எழுதுறோம் ஸோ இதில் வர ஃபங்க்ஷனை x க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறோம்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஈக்குவேஷன் 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் அதாவது ப்ரூவ் ஆகிடும் ஏன்னா வந்து இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது அது மாதிரி இருக்குது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கிறதுனால இது ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறீங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.25
இந்த சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டான சம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா find x if gf f of x equal to fg of g of x given f of x equal to 3x plus 1 and g of x is equal to x plus 3. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா gf f of x and fg g of x அப்படின்னு இருக்கு. இது வந்து ரொம்ப குழப்பறதுலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போட்ட சம்க்கு இந்த சம்க்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் போட்ட சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபங்க்ஷன் வச்சு கூட போட்டலாம். இதில் 2 ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் gf f of x அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி போட்ட சம்மில் நம்ம வெறும் f of x மட்டும் தான் வச்சு போட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா gf f of x அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா gf f of x அப்படிங்கிறது இதை வந்து நம்ம ஆக்சுவலாக இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g of f of x அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் f of x and g of xங்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரே சம்மில் வந்து 3 டைம் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் g of f of x அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மை வந்து நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிவன் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். g of f of xங்கிறத ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணுங்கிறத வந்து நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் g of f of x அப்படிங்கிறது. அதாவது திஸ் மீன்ஸ் தட் g of f of x 3 ஃபங்க்ஷன் முதல்ல போட்ட மாதிரி f of g of h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போட்டிருப்போம். சேம் கான்செப்ட். பட் இங்கே என்னன்னா ஹெச்சுக்கு பதிலாக சேம் f கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் g of f of x அப்படிங்கிறது இங்கே என்னன்னா f of x க்கு பதிலாக சேம் f of x வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம் 3x plus 1. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ g of x நெக்ஸ்ட் g of x க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா g of x டேர்மில் வந்து x plus 3 அப்படிங்கிற வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து g of x நம்ம இன்னும் போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து ஆல்ரெடி இன்னொரு f of x கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இடத்துல f of xக்கு பதிலாக நான் 3x plus 1 போட்டேன். ஆனால் வெளியில் பாருங்க இன்னொரு f வந்து வெளியே நிற்குது. ஸோ இந்த f of x அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா சேம் இந்த f of x தான். ஸோ இந்த f of x போட்டு இந்த xக்கு பதிலாக இந்த உள்ள இருக்கிற இந்த xோட வேரியபிள் நான் சப்ஸ்டிட் பண்ணி எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா g 9x plus 4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.25. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா find x if gf f of x equal to fg g of x given f of x and g of x கொடுத்துட்டா. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் கான்செப்ட் 3 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. பட் போன இதில் என்ன போன சம்க்கு இந்த சம்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சம்மில் h of xன்னு வந்து ஒரு வேரியபிள் அடிஷனலாக கொடுத்துருந்தான். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேரியபிள் f of x நம்ம 2 டைம் எழுதியிருக்கோம். அதே மாதிரி g of x 2 டைம் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷனை வச்சு அதாவது 2 ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து அதுவே வந்து 2 டைம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த சம்மில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா gf x அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் இதை நம்ம எப்படி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா g of f of x அப்படிங்கிற மாதிரி படிப்போம். அதாவது இந்த கிவன் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு புரியும். g of f of x இருக்கா. திஸ் மீன்ஸ் தட் என்ன சொல்லிடலாம் g of f of x அப்படிங்கிற மாதிரி. அதாவது முதல்ல இந்த f of x ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிடுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு f of x நம்ம இதை மீன் பண்ணுவோமா. ஸோ இந்த f of xக்கு பதிலாக இந்த f of x உள்ள இருக்கிற xக்கு பதிலாக இங்கே உள்ள இருக்கிற xோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா g of f of x of x க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3x plus 1. சோ நான் அதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க வந்து f of x னு நம்ம இத சொல்லுவோமா. சோ f of x க்கு பதிலா ஆல்ரெடி இங்க f of x இருக்கு. சோ இந்த x க்கு பதிலா என்ன பண்ண போறோம், இந்த f of x சப்ஸ்டிட் பண்ண போறோம். பண்ணோம் அப்படினா 3x plus 1 plus 1ங்கற மாதிரி தான் இந்த x க்கு பதிலா நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். உள்ள வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ணி எடுத்துரும்போது எனக்கு 9x plus 4 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் 9x plus 4 plus 3 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது g of x ஃபங்க்ஷனா. g of x ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, x plus 3 இருக்கா. இந்த இடத்துல x க்கு பதிலா இந்த g of x ஃபங்க்ஷன் x ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 9x plus 4 plus 3 அப்படிங்கிற மாதிரி இந்த plus 3 நம்ம டேரெக்டாக போட்டோம். இப்போ ஃபைனல் இது சால்வ் பண்ணும்போது 9x plus 7 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட் சேம் ப்ரொசீஜர் f of g of x இருக்கு. இது வந்து நம்ம எப்படி படிப்போம், f of g of x அப்படிங்கிற மாதிரி தான் படிப்போம். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் g of x இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறோம், g of x x plus 3 இருக்கு. நெக்ஸ்ட் அவுட்டர்ல இருக்கிற g of x என்னன்னு பார்க்குறோம், அதுவும் x plus 3 தான் இருக்கு. ஸோ x க்கு பதிலாக x plus 3ங்கிற சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக f of g of x plus 3 இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து f of x plus 3 plus 3ங்கிற மாதிரி வரும். இங்கே x க்கு பதிலாக இந்த x வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் x plus 3ன்னு. இப்போ சால்வ் பண்ணுறோம். x plus 6 கிடைச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x ஃபங்க்ஷனில் எனக்கு இந்த x சப்ஸ்டிட் பண்ணுங்கிற மாதிரி மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல f of x ஃபங்க்ஷன் என்ன இருக்குது 3x plus 1 இருக்கு. ஸோ 3x plus 1ல x க்கு பதிலாக x plus 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். சால்வ் பண்ணுறேன், ஆன்சர் எடுத்து எழுதுறேன். இவ்வளோதாங்க இந்த சம். ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஃபர்ஸ்ட் போர்ட் சம்ல 3 ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. பட் இதில் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன சொல்ல வரேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி கொடுக்குற சம்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் வந்து இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், these two quantities being equal we get
ரெண்டத்தையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபைனல் ரிசல்ட் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இந்த சம் பொறுத்த வரைக்கும் சால்விங் அப்படிங்கிறது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. g of f of xங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் எக்ஸ் நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற மாதிரி நம்ம எழுதிட்டோம். இவ்வளோதாங்க இந்த சம், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸும் போட போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்த சேம் கான்செப்ட் சேம் விஷயங்கள் தான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.5ல using the function of f and g given below ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. f of g and g of f check whether f of g equal to g of f. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவங்க ப்ரூவ் தட்னு கொடுக்கல, செக் வெதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது மேபி சில சம்ஸ் ப்ரூவ் ஆகலாம், சில சம்ஸ் ப்ரூவ் ஆகாமையும் போகலாம். ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு சம்மா வந்து f of g and g of x வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் வந்து f of g and g of x வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இந்த சம்ஸை வந்து மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது தெளிவாக வரும். இது தெளிவாகிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். ஏன்னா எல்லா சம்ஸும் மேக்ஸிமம் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறனால மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கான்செப்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x equal to x minus 6 and g of x is equal to x square. சேம் கான்செப்ட் சேம் விஷயம். f of g வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ வந்து நான் அதை ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிக்கிறேன். f of g of xங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ f of g of x பதில் என்ன இருக்குது? x square. ஸோ x square வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். ஸோ f of x square அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறேன். இப்போ f of x அப்படிங்கிறதுனா f of xல x பதில் என்ன இருக்குது? x square. ஸோ இந்த இடத்துல x பதில் x square போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் x square minus 6. இவ்வளோ தான் வந்து f of g. நெக்ஸ்ட் g of x சேம் கான்செப்ட். g of f of x வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா f of x ஸ்கொயர்னு நான் மேலே கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா g of x minus 6 போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல f of x என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x minus 6. ஸோ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ g of x minus 6 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ ஃபைனல் வந்து நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. நீங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிற கான்செப்ட் படி வரும். ஸோ வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபைனல் எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். பட் இந்த ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இல்லை. ஸோ நம்ம என்னன்னு சொல்லலாம், f of g which is not equal to g of f அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் சேம் விஷயம் தான். பட் இந்த f of x and g of x மட்டும் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா f of x equal to 2/x and g of x equal to 2x square minus 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f of g of x, அதாவது முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த இடத்துல g of x க்கு என்ன இருக்குது? 2x square. ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் f of xங்கிறது மாதிரி இதை நம்ம மீன் பண்ணுறோமா? f of x என்ன இருக்குது? 2/x அப்படின்னு இருக்குது. ஸோ 2/2x square minus 1 சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ண முடிஞ்சது நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. பட் இங்கே வந்து நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா g of f x equal to f of x, அதாவது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர். இங்கே f of x க்கு என்ன இருக்குது? 2/x. ஸோ 2/x சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே g of x இந்த மீன் பண்ணுவோமா? இப்போ g of x என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 2x square minus 1 இருக்குது. இங்கே x க்கு பதிலாக x square இருக்குது. ஸோ வந்து இந்த x பிளேஸ்க்கு பதிலாக 2/x அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா 2/x தான் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிப்போம். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் 8/x square minus 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன், அதாவது f of g and g of x வந்து நாட் ஈக்குவல். ஸோ வந்து இதுவும் வந்து நாட் ஈக்குவல்ங்கிற மாதிரி நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் f of g and g of x தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயும் என்னன்னா ஃபர்ஸ்ட் f of g வந்து போகிறோம், ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். மறக்காம இந்த ஸ்பிளிட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. f of g க்கு பதிலாக ஃபர்ஸ்ட் g of x பதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 - x அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் வந்து 3 - x அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் 3 - x அப்படிங்கிறது வந்து இங்கே f of x மீன் பண்ணுது. ஸோ f of x இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். x plus 6/3 இருக்கு. ஸோ x plus 6/3ல இந்த xங்கிற பிளேஸ்க்கு பதிலாக 3 - x அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 9 - x/3 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து g of f வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். சேம் கான்செப்ட் சேம் ப்ரொசீஜர். ஸோ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்சிஎம் எல்லாம் தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி தான் ஆன்சர் எழுதணும். அதனால தான் அப்படி எழுதியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் சம்மும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 வந்து நமக்கு சால்வ் ஆகலை. ஸோ வந்து f of g which is not equal to g of x அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fourth sum பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் f of x equal to 3 plus x, g of x வந்து x minus 4 கொடுத்துட்டான். சேம் கான்செப்ட் f of g of x, அதாவது ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். f of g of x அப்படிங்கிற மாதிரி இருக்கு. g of xல என்ன இருக்குன்னு பார்க்குறோம், x minus 4. ஸோ வந்து சிம்பிள் சப்ஸ்டியூட் f of x minus 4 அப்படிங்கிற மாதிரி போட்டோம். நெக்ஸ்ட் வந்து f of xல x க்கு பதிலாக என்ன போடுறோம், x minus 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சொல்யூஷன் எடுத்து எழுதுறோம், x minus 1 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் g of x ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுறோம், சால்வ் பண்ணுறோம். ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் x minus 1 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இது f of g and g of x வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ஒன்று தான் வந்து இப்போதைக்கு நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சம் பார்த்தீங்கன்னா f of x equal to 4x square minus 1, g of x equal to 1 plus x அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்
சேம் கான்செப்ட் f of x of x is equal to நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் f of g of x அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது f of g of x ல இங்க g of x க்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்க்கறோம் 1 + x இருக்கு ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் f of x ல x க்கு பதிலா என்ன இருக்கு x ஸ்கொயர் அப்படிங்கிறது 4x ஸ்கொயர் - 1 அப்படினு இருக்கு ஸோ x க்கு பதிலா இந்த இடத்துல 1 + x ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோம் ஃபுல்லா சால்வ் பண்ணோம் அப்படினா ஃபைனலா வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 1 + அதாவது a + b the whole square ஃபார்மட்ல இருக்கு ஏன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கு இந்த 2 வந்து உள்ள போட்டாங்க இது வந்து வெளிய வரும் ஆக்சுவலா 1 + அதாவது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab கான்செப்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்புறம் உள்ள வந்து சப்ஸ்டிட்யூட்லாம் பண்ணி பார்க்கறேன் இந்த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 1 வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் g of x கண்டுபிடிக்கிறேன் g of x சால்வ் பண்ணி பார்க்கறேன் ரிசல்ட் 1 வருதான்னு பார்க்கறேன் பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட் வேற வேற வந்திருக்கு சோ ஃபைனலா நம்ம என்ன சொல்லிடலாம் f of g which is not equal to g of f அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சம் முடிச்சிட்டோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இத வந்து மாத்தி மாத்தி வொர்க் அவுட் பண்ணி பாருங்க பாத்தீங்க அப்படினா இந்த f of g and g of f அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இத நீங்க எல்லாம் கரெக்ட்டா போட்டாலே கண்டிப்பா வந்து f of g and g of f ங்கற சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சம் என்ன சொல்ல வராங்க find the value of k நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த சேம் கான்செப்ட் இங்க வந்து என்னன்னா k வேல்யூ கேட்டிருக்காங்க k வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல f of x இது வந்து ரெண்டு சம்ஸ் கொடுத்திருக்காங்க f of x 3x + 2 g of x 6x - k அதாவது இதுல g of x ஃபங்க்ஷன்ல k இருக்கு செகண்ட் சம் பாருங்க f of x ஃபங்க்ஷன்ல k இருக்கு சோ வந்து ரெண்டு டிஃபரண்ட் கிரைட்டீரியா பட் கான்செப்ட் ஒண்ணுதான் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹிண்ட் f of g is equal to g of f ன்னு கொடுத்திருக்கான் சேம் கான்செப்ட் சேம் விஷயம் f of g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் g of f செகண்ட் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு ஈக்குவேட் பண்ணி பார்க்கறோம் ஈக்குவேட் பண்ணி பார்த்தா k என்னங்கிறது தெரிஞ்சிரும் சேம் கான்செப்ட் given ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதிக்கிறேன் சோ givenல வந்து உங்களுக்கு f of g equal to g of f அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க கண்டிஷன் சோ f of g வந்து கண்டுபிடிக்கிறேன் ஸ்ப்ளிட் பண்ணி காட்றேன் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு என்னன்னா g of x which is equal to f of x அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா போட்டு எடுத்ததுனால ஓகே நான் இது ஒரே இதுல காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணது வந்து இப்படி எடுத்து எழுதிக்கிறேன் f of 6x - k equal to g 3x + 2 அப்படிங்கிற மாதிரி நான் சப்ஸ்டிட் பண்ணி எடுத்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் ரெண்டு சைடு வரதை ஈக்குவேட் பண்ற ரிசல்ட்டை ஃபைனலா எடுத்து எழுதும்போது இந்த சால்விங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இதுல k தனியா வேரியபிள்ஸ் தனியா அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஃபைனலா வந்து k என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 10/2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு சோ வந்து k = -5 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் k ங்கிறது -5 அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இன் கேஸ் இந்த k கரெக்ட்டா இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ல k க்கு பதிலா -5 அப்படிங்கறத வந்து சப்ஸ்டிட் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆன்சர் சேமா வருது ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இதுதான் இதோட ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து நெசசிட்டி கிடையாது உங்களுக்கு வேணா நீங்க வந்து போட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் சேம் விஷயம் தான் f of x equal to 2x - k g of x is equal to 4x + 5 சோ given எடுத்து எழுதிக்கிறோம் f of g is equal to g of f இது வந்து நீங்க தனித்தனியா எழுதி கண்டுபிடிச்சிட்டு ஒண்ணா எடுத்து எழுதினாலும் ஓகே பட் இங்க வந்து நான் வந்து ஒரே இதுல நான் பண்றேன் நீங்க வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தனியா எடுத்து எழுதி நீங்க ஒண்ணா போட்டாலும் நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூஸ் இப்போ g of x and f of x வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம் சப்ஸ்டிட்யூஷன் பண்றோம் பண்ணதுக்கு அப்புறம் f and g என்ன அப்படிங்கற மாதிரி நம்ம தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு x ஓட வேரியபிள் போல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் k வேரியபிள்ஸ் தனியாவும் அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தனியாவும் பிரிச்சு எழுதிக்கிறோம் ஃபைனலா வந்து k கான ரிசல்ட்டுக்காக வேரியபிள்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா k ரிசல்ட் -5/3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு கரெக்ட்டா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும்னா இந்த k க்கு பதிலா வந்து இந்த ரிசல்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க வர ஆன்சரை வந்து f of g equal to g of f ங்கற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா நீங்க போட்ட ஆன்சர் கண்டிப்பா கரெக்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் நெசசிட்டி கிடையாது உங்களுக்கு வேணா நீங்க போட்டு பார்த்துக்கலாம் எக்ஸாமினேஷன் டைம்ல இது வெரிஃபிகேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனா வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா இல்லையா செக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் சம் என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா if f of x equal to 2x - 1 g of x equal to 1 + x/2 show that ன்னு கொடுத்திருக்காங்க f of g equal to g of x equal to x இந்த சம் பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா f of g கண்டுபிடிக்கணும் g of f கண்டுபிடிக்கிற ஆன்சர்ஸ் ரெண்டுமே x க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அத வர ஆன்சர் கண்டிப்பா x ங்கற மாதிரி சொல்லிட்டான் இது வந்து நம்ம ப்ரூவ் தான் பண்ண போறோம் ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்ட போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் f of x g of x given data எடுத்து எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து fox sumங்கிறதுனால ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் பண்றேன் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் f of g of x வந்து என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சு எழுதுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு x ங்கற மாதிரி கிடைச்சிச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது f of g and g of f equal to x ன்னு கொடுத்துட்டான் சோ f of g யும் x ஆ தான் இருக்கும் g of f ம் கண்டிப்பா x ஆ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க சோ வந்து வர ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடம் x ங்கற மாதிரி கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் சேம் g of f என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா g of f of x இருக்கு சோ f of x க்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்க்கறோம் 2x - 1 சப்ஸ்டிட்யூஷன் பண்றோம் g of x ல x க்கு பதிலா இந்த பிளேஸ்ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அதாவது x ங்கற பிளேஸ் போல சோ 1 + 2x - 1/2 அப்படிங்கிற மாதிரி வரும் சால்வ் பண்ணி பார்க்கறோம் சால்வ் பண்ணி பார்த்தா இதுலயும் பாத்தீங்கன்னா அதே x தான் கிடைச்சிருக்கு சோ ஹென்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் thus f of g equal to g of x is equal to x இவ்வளவுதாங்க சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் இந்த f of g and g of x மட்டும் கொஞ்சம் தெளிவா இருந்தீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும்
இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம்ஸு. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் f of x equal to x square minus 1 and g of x is equal to x minus 2 find a அப்படின்னு கொடுத்துட்டான். இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் g of f of a equal to 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்கான். இது வந்து ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. f of x equal to x square minus 1 கொடுத்துட்டான். g of x வந்து x minus 2 கொடுத்துட்டான். a அப்படிங்கிற ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன இங்கே மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, g of f of a அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை தான் மீன் பண்ணுது. g of f of aங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் கிவன் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்கான், g of f of a equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, g of f of a equal to 1, அதாவது இது வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட் படி. ஸோ g of f of a equal to 1 சொல்லிடலாமா? ஸோ வந்து அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f of a equal to 1 இருக்கா. ஸோ f of a அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, f of x தான் மீன் பண்ணுது. xங்கிற இடத்துல a அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ சிம்பிள், இந்த வேரியபிள் வர்ற இடத்துக்கு பதிலாக f of xல xக்கு பதிலாக ஏங்கிறது வந்து போட போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா g is equal to a square minus 1 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு 1. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கான், g of f of a equal to 1 கொடுத்துட்டான். ஸோ அதை தான் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டே வரோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா g of x அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணும். ஸோ g of x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே g of x டேர்ம் வந்து x minus 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ x minus 2ங்கிறதுல xக்கு பதிலாக வந்து a square minus 1, இங்கே வந்து xக்கு பதிலாக a square minus 1 தான் இருக்குது, போடுறோம். minus 2ங்கிறத போட்டுறோம். இப்போ வந்து சால்வ் பண்ணி பார்க்குறோம். சால்வ் பண்ணும்போது a square minus 3 வருது. இப்போ a தான் நமக்கு வேணும். ஸோ வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் a சொல்லிடலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, ஏங்கிறது ப்ளஸ் 2ஆகவும் இருக்கலாம், இல்லைனா மைனஸ் 2ஆகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த இடத்துல a square equal to 4 வந்திருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸும் நீங்கள் பண்ணலாம். அதாவது ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அது ரூட்னு மாறிடும். ஸோ ரூட் ஆஃப் 4 ஆப்வியஸ்லி ப்ளஸ் 2 ஆர் மைனஸ் 2. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2வும் 4 தான், ப்ளஸ் 4 இன்டூ ப்ளஸ் 4 அப்படின்னாலும் 4 தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ங்கிற மாதிரி எடுத்துடுறோம். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கேங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். இஃப் f of k equal to 2k minus 1 and f of k equal to 5. இந்த இடத்துல f of kங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டான். சேம் போன சம் மாதிரியே தான், பட் இங்கே கேங்கிற வேரியபிள் தான் கொடுத்துருக்கான். இன்னொன்று இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு இங்கே ஒரே ஃபங்க்ஷன், இந்த ஒரே ஃபங்க்ஷன் தான் நம்ம ரெண்டு டைம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of k equal to 2k minus 1 ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிருக்கேன். அப்புறம் வந்து f of given கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து f of k equal to 5. இந்த இடத்துல f of kங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா f of x இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம், 2k minus 1. ஸோ கேக்கு பதிலாக வந்து 2k minus 1 அப்படிங்கிற போட்டு ஈக்குவேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் f of x, இந்த இடத்துல x அதாவது f of k அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணுதா. ஸோ இந்த இடத்துல kங்கிற இந்த இதுக்கு பதிலாக நம்ம இந்த 2k minus 1 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறோம். பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸ். அப்புறம் ஃபைனலாக நம்ம கே வேணும், கே மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறோம், கே இந்த சைடு வச்சுட்டு 8/8 இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் டிவிஷன் ஆகும். ஸோ தட்ஸ் கே ஈக்குவல் டு 2. இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் f of g and g of h அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ங்கிறது ரொம்ப 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 ஒரு ஈஸியான கான்செப்ட். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு exercise 5th sum, let a comma b comma c subset of n and function f a to b be defined by f of x equal to 2x plus 1 and g b to c be defined by g of x is equal to x square and find the range of f of g and g of f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்த டொமைன் கோடொமைன் அந்த கான்செப்ட் படி தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்செட் ஆஃப் n கொடுத்துட்டேன். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படிங்கிறது தெரிஞ்சதான். நெக்ஸ்ட் a tends to b அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸசைஸில் படித்த காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வச்சு இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி வர ஆன்சருக்கு நம்ம ரேஞ்ச் கொடுக்க போகிறோம். ரேஞ்சுங்கிறது இந்த இடத்துல எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுறது. லிமிட் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இந்த இது வந்து இருக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட் வரைக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து a to b கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம சால்வ் பண்ணி எடுத்து போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of g and g of f வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். அப்புறம் இந்த ரேஞ்சோட லிமிட் வந்து அந்த லிமிட்டோட நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா n அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் தெரிஞ்ச மாதிரி. ஸோ என்னங்கிற நேச்சுரல் நம்பர்ஸில் எல்லா நம்பர்ஸும் சொல்லிட்டான். ஸோ வந்து நம்ம எல்லா நம்பரும் போட்டு பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படிங்கிறது அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாஸ் வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு a to b and b to cங்கிற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. வேறு abcr கண்டெயின் நேச்சுரல் நம்பர்ஸ் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். f of x அப்படிங்கிறது எழுதிக்கிறேன், g of x அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் f of g அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட். f of x ஸ்கொயர் போடுறோம். f of x க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். f of x க்கு பதிலாக 2x plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த x க்கு பதிலாக இந்த x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2x ஸ்கொயர் plus 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ லிமிட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் f of g y
y by y equal to 2x square plus 1 x contained x belongs to n அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். x belongs to nங்கிறது இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த இடத்துல xக்கு பதிலாக நம்ம 1ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்க முடியும். அதனால ரேஞ்ச் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். x belongs to நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்னனால எல்லா நம்பர்ஸ், அதாவது 1 ஸ்டார்ட் ஆகிற எல்லா நம்பர்ஸ் 1 அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம எல்லாமே போடக்கூடாது. நமக்கு கேட்டது ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க, எந்த லிமிட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த லிமிட்டில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஜி ஆஃப் எஃப். நம்ம வந்து அதை ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எதுல இது வரைக்கும் மென்ஷன் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒன்று நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எழுதிட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு போட்டால் முடிஞ்சு. இவ்வளோ தான் சம். ரொம்ப ஈஸியான சம். இதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th சம் முடிஞ்சு. இந்த ரெண்டு விஷயம் தான் இங்கே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இந்த கண்டிஷன் மறக்காமல் கொடுங்க, அப்போ தான் கரெக்ட். இப்போது நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 6th சம் ஒரு இன்ட்ரெஸ்டான சம். ஏன் ரொம்ப ஒரு ஈஸியான சம்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 3 ஃபங்க்ஷன் வச்சு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் பார்த்தோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனை நம்ம 2 டைம் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப்னு இருக்குது. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், given டேட்டா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது நம்ம ஆஸ் யூஷுவல் போடுறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் f. ஸோ வந்து f ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மீன் பண்ணுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாக, அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நான் போடுறேன். போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், சால்விங், அவ்வளோதான். இதே மாதிரி 3 ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர். எஃப் ஆஃப் எஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அது கூட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம செகண்ட் காம்போசிட் ஃபங்க்ஷனை எடுத்து எழுத போகிறோம். ஸோ சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நான் சால்வ் பண்ணி டேரெக்டாக இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து ஹோல் பவர் 4 போட்டிருப்பேன். இது ஏன் 4 போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் நான் போடுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இங்கே எக்ஸ்க்கு மேலே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. ஸோ ஹோல் ஸ்கொயர் நான் போடும்போது இந்த வேரியபிள் நான் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எஃப்ங்கிறது 2 டைம் யூஸ் பண்ணதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி 2 டைம் எழுதுவோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி 9th படிச்ச ஒரு கான்செப்ட். அதாவது a பவர் m இன்டூ a பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n எழுதுவோம். அந்த கான்செப்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ வந்து கீழே வந்து ஏங்கிறது வந்து 2 வேரியபிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே பவர் மட்டும் ப்ளஸ் பண்ணி போடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் படி நான் இங்கே வந்து ப்ளஸ் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ வந்து அதை நான் ஸ்பிட் பண்ணி எழுதிட்டுனா ஃபைனல் ரிசல்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ங்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து உள்ள இருக்கிறது மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணி எடுத்து எழுதும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா x square minus 2x square plus 1 and x power 4 2x square minus 4. அதாவது இங்கேயும் x square minus 1 the whole square, a minus b the whole square, இங்கேயும் a minus b the whole square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் சால்வ் பண்ணி எழுதுறேன். இந்த இடத்துல மைனஸ் 2 இருக்கு, இங்கே மைனஸ் 1 இருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணும்போது இது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து a plus bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது பாருங்க a minus bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a plus b into a minus b obviously a square minus b square. ஸோ ஃபைனலாக என்ன எழுதிடலாம், x power 4 minus 2x square the whole square. அதாவது இது ஏங்கிற டேர்ம். ஸோ a square minus b square 1 the whole squareனாலும் 1 தான். ஸோ வந்து நான் அந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிட்டேன். இவ்வளோ தான் வந்து இந்த 6th சம். நெக்ஸ்ட் 7th சம். இஃப் f r to r and g r to r are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4, then check if f comma g are 1 to 1 and f of g is 1 to 1. இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ போன் எக்ஸிஸ் கான்செப்ட் 1 to 1 அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதும் அப்புறம் போன் எக்ஸிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸிஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 1ல என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடொமைன் அண்ட் டொமைன் 2 விஷயம் நம்ம படிச்சிருப்போம். டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே கோடொமைனில் யூனிக்கான ஒரு ப்ரீமியம் வச்சு, அதாவது தனித்தன்மை வாய்ந்த எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பாசிங் கொடுக்கும்போது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 5 அண்ட் எக்ஸ் பவர் 4 2 விஷயம் இருக்குது. ஆட் ஃபங்க்ஷன்ஸ் பவரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக 1 to 1 சொல்லிடலாம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா 1 to 1 இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இப்போ சம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா given f of x என்ன அப்படின்னு எழுதிக்கிறேன், g of x என்ன எழுதிக்கிறேன். let a be the domain and b be the codomain அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். அதாவது 2 ஓவல் போட்டுன்னு தான் நம்ம பாசிங் கொடுப்போம். நீங்கள் ஓவல் போடணும்னு நெசிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி எலிமெண்ட் belongs to a, அதாவது எல்லா எலிமெண்ட்டுமே வந்து a பிலாங் பண்ணியிருக்கும். அண்ட் யூனிக் இமேஜஸ் இன் b, இது வந்து நான் முதலே சொன்ன கண்டிஷன் அதை நான் எழுதிக்கிறேன். அதாவது 1 to 1 அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து இங்கே வந்து f வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பவர் 5 இருக்குது. ஸோ ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செகண்ட் g of x, பட் ஏன் வந்து g of x வந்து நம்ம 1 to 1 இல்லைன்னு சொல்கிறோம்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால. ஸோ 2 எலிமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன், அதாவது 2 எலிமெண்ட்ஸ் வந்து இமேஜில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம பாசிங் கொடுப்போம். அதனால் வந்து இது வந்து நம்ம
g of x வந்து 1 to 1 இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். thus g of x is not 1 to 1 அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது சிம்பிள் ஈவன் ஃபங்க்ஷன் இருக்கு, ரெண்டு எலிமெண்ட்ஸ் டொமைன்ல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து கோடொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் கூட பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம 1 to 1 சொல்ல மாட்டோம். அதனால வந்து g is not 1 to 1. ஃபைனலா f of g வந்து நம்ம கண்டுபிடிக்கும். சேம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f of x power 4 எழுதுவோம். நெக்ஸ்ட் f of x க்கு பதிலா இங்க f of x என்ன இருக்குன்னு பார்க்கறோம். x power 5 இருக்கு. ஸோ இந்த இடத்துல x க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சு வச்சு இந்த x ஓட வேல்யூ போடுறோம். ஸோ x power 4 the whole power 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு 9th படிச்ச ஒரு கான்செப்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வெளிய இருக்கு அப்படின்னா டைரக்டா நம்ம ப்ளஸ் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் பண்ணி எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா x power 9 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். x power 9 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஸோ நம்ம டைரக்டா என்ன எழுதிடலாம், since f is an odd function so f is 1 to 1. அதாவது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 to 1 அப்படி சொன்ன மாதிரி நீங்க f of g கண்டுபிடிச்சு தான் போகணும்னு நெசசிட்டி கிடையாது. நீங்க இதை டைரக்டா பார்த்தாலே தெரியும். அதாவது 5 + 4 தான் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பவர்ல பண்ணி ஆகணும். ஸோ 5 + 4 அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஜஸ்ட் 9. 9ங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் அப்படிங்கிறதுனால இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த சம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th sum என்ன அப்படின்னா உங்களுக்கு மூணு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். மூணு ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம f of g of h equal to f of g of h இந்த இடத்துல நல்லா கவனிங்க, show that ன்னு கொடுத்துருக்கான். ஸோ மேபி இந்த சம்ஸ்ல ஏதாவது ஒரு ரெண்டு சம்ஸ் வந்து ப்ரூவ் ஆகாம போகலாம். ஸோ அதனால என்னன்னா ப்ரூவ் தட்னு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆகும். ஷோ தட்னு வந்ததுனால நமக்கு இந்த சம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து இது ப்ரூவ் ஆகாம ஏதாவது ஒரு சம் போகலாம். நம்ம வந்து இப்போ சம்ஸ்குள்ள போகலாம் டேரக்டா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா given எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டு வெரிஃபை, அதாவது இந்த வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்றோம், ஏதாவது ஒவ்வொரு சைடு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் f of g இருக்கு. ஸோ வந்து நான் f of g பண்றேன். f of g பண்றேன், g of x போடுறேன், சொல்யூஷன் போடுறேன், அதாவது வந்து உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்றேன். டைரக்டா அந்த ஆன்சர் எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி LHS and RHS ரெண்டு சைடு வந்து நான் போடுறேன், வெரிஃபை பண்றேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து கன்ஃபியூஷனா இருக்கு, இது ஸ்லோவா சொல்லணும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல நான் நிறைய சம் ஸ்லோவா சொல்லியிருக்கேன். நீங்க இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா 3 சம்ஸ் இருக்கு, மூணுமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான். நம்ம செக் பண்றோம் ஜஸ்ட் வெரிஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு. இப்போ வந்து செகண்ட் வந்து f of g of h அப்படிங்கிற சம் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூஷன் பண்றேன், சொல்யூஷன் கொண்டு வரேன். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா g of h of x, அதாவது இந்த செகண்ட் RHSக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ சொல்யூஷன் போடுறோம், அதுக்கான ரிசல்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம். ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நேமிங் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1 to 2 நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ f of g of h equal to f of g of h வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் கிரைட்டீரியா செக் பண்ணி பார்க்குறோம். given f of x equal to x square and g of x is equal to 2x and h of x is equal to x plus 4. சேம் கான்செப்ட் f of g of x which is equal to first ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் f of g கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்ச ரிசல்ட் கூட of h ஓட ரிசல்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்ச ஒரு விஷயம் தான். இது ஆல்ரெடி நம்ம போட்ட சம்ஸ் தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா f of g வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்ச ஆன்சரில் எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். சிமிலர்லி RHS நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்டுபிடிச்சு அதில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதா அங்கே விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து நான் 1 and 2 கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, அதாவது LHS which is equal to RHS. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஃப்ரம் 1 and 2 f of g of h which is equal to f of g of h அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா given f of x is equal to x minus 4 and g of x is equal to x square and h of x is equal to 3x minus 5. இப்போ இந்த சம்மும் அண்ட் ப்ரீவியஸ் பார்த்த ரெண்டு சம் வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ தட்டுங்கிறதுனால மே ஆர் மே நாட் பி ப்ரூவ் ஆகும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ரெண்டு சம் ப்ரூவ் ஆயிருச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்யூஷன் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து f of g of x, அதாவது f of g of x வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன், சிம்பிள் சப்ஸ்டிட்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of g of h கூட வந்து OH, அதாவது OH ஃபங்க்ஷன் வந்து h ஃபங்க்ஷன் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணால் சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கிறேன், அதாவது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி g of h வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், g of h of x வந்து போடுறேன், அதுக்கு வந்து சப்ஸ்டிட்யூஷன் போடுறேன், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சோன்னா அந்த ரிசல்ட் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அதாவது ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ தஸ் இந்த மூணு சம்மே வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. ஷோ தட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரூவ் ஆயிருச்சு. ப்ரூவ் தட் அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாக இதை நம்ம திங்க் பண்ண வேணாம், டேரெக்டாக ப்ரூவ்டு போட்டலாம். பட் ஷோ தட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சம்ஸ்மே வந்து ப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம். ஸோ ஃபைனலாக இந்த ரிசல்ட் ஒன்று எடுத்து எழுதிருங்க, ஃப்ரம் 1 and 2 f of g of h which is equal to, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப், இது மறக்காமல் எழுதிருங்க. நெக்ஸ்ட் சம். let function minus 1, 3, 0, -1, 2, -9 let be a linear function to z into z. find f of x. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துட்டான், இன்னொன்று லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா f into
அதாவது z into z அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எலிமெண்ட்ல இருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு லீனியர் ஃபங்க்ஷனா ஒரே மாதிரி சீரான இதில் போகிற எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா f of x எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ சம்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் ஃபங்க்ஷன்ஸ் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிவன் வந்து நம்ம தெளிவாக எடுத்து எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தனால ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா y is equal to ax plus b இப்படிங்கிறது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிற -1,3 வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி எடுத்து எழுதிக்கிறேன். பண்ணும்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, அது வந்து நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறத வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஆர் பி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிடும். ஏன்னு பார்த்தா வந்து ஒரு வேல்யூ 0 இருக்குது. ஸோ வந்து பியோட ரிசல்ட் 1 தெரிஞ்சிச்சு. கிடைச்ச இந்த பியை நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏவோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், a and b ஓட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கிடைச்ச a and b வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷன்களை வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ -4x - 1 அப்படிங்கிறது தான் நமக்கு வேண்டிய லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ax + b அப்படிங்கிறது அதோட ஒரு டிஃபால்ட் ஃபார்மேட் மாதிரி. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் வந்து இங்கே 0 இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இதோட நம்பர்ஸை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். ரெண்டு வர ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு a and b என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச a and b கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் y ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் தான் அதோட லீனியர் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இன்கேஸ் வந்து இவங்க நம்பர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட லீனியர் ஃபங்க்ஷனுங்கிற இந்த வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பார்க் ஆகணும்னா y is equal to ax plus b அப்படிங்கிற கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, ரிசல்ட் கிடைக்குது, அதை எடுத்து எழுதுறீங்க. அது அப்புறம் அது கிடைச்ச ரிசல்ட்டோட ஆன்சர்ஸை வந்து yங்கிற அந்த லீனியர் ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி எடுத்து எழுதுறீங்க. இவ்வளோதான். ஸோ சிம்பிளான ஒரு சம் தான். நெக்ஸ்ட் 10th sum. 10th sum என்னன்னு பார்த்தீங்கன்னா, in electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit. If it satisfies the superposition principle given by C of AT1 plus BT2 which is equal to ACT1 plus BCT2 where A and B are constant, show that the circuit CT equal to 3T is a linear. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சர்க்யூட் லீனியர் சர்க்யூட்டாக இருக்குது அப்படின்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது AT1 plus B22 வந்து நான் ஃபர்ஸ்ட் T அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ C of T which is equal to ACT plus BCT அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். T1 T2ங்கிறது டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். வேர் A and B are constant அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C of T வந்து எனக்கு 3T அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ C of Tங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுது, இங்கே இருக்கிற இந்த C of T மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த C of T வந்து எனக்கு 3T வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். 3T அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ உள்ள வந்து இந்த T வந்து நான் AT1 plus BT2ன்னு வச்சிருக்கேன்ல, வர ரிசல்ட் எனக்கு 3 into AT1 plus BT2 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதை நான் லீனியர்னு சொல்லிடலாம். வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given C of T equal to 3T எழுதிருக்கு. சேம் நம்ம ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான். இங்கே Tக்கு பதிலாக இங்கே முதல்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். C of T வந்து லீனியராக நம்ம ப்ரூவ் பண்ணணும். முதல்ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C of AT1 அப்படின்ட்டு இருக்கு. இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்க சர்க்யூட்டில் பாருங்க, show that the circuit CT is equal to 3T கொடுத்துட்டான். ஸோ 3 into Tங்கிறது ஆப்வியஸ்லி Tக்கு பதிலாக இங்கே Tக்கு பதிலாக என்ன இது இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது எக்ஸ் ஃபங்க்ஷன் f of xல xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், சேம் கான்செப்ட். Tக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே Tக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்க, AT1 இருக்கு. ஸோ தஸ் 3AT1 அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிறேன். அதே மாதிரி BT2 அப்படிங்கிறது வந்து நான் எழுதிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே C of AT1 and BT2 தான் நான் வந்து ப்ரூவ் பண்ணுவோம். அதனால தான் வந்து நான் இந்த வேரியபிள்ஸ் வந்து நான் உள்ள எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து Tக்கு பதிலாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா BT2 அப்படிங்கிற சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஆட் பண்ணும்போது இங்கே சிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ நான் சிங்கிறது வெளியே எடுத்துட்டு எனக்கு இதே ரிசல்ட் தான் வரும். நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 of AT1 and 3 of BT2 இதில் காமன் பார்த்தீங்கன்னா 3. நான் 3 வெளியே எடுத்துட்டேன். ஸோ 3 of T இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3T அப்படிங்கிற கிடச்சிச்சு. இங்கே Tங்கிறது நம்ம எதாவது சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு, AT1 plus BT2 அப்படிங்கிறது. ஸோ 3 into Tங்கிற மாதிரி இது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 3 into T1 அப்படிங்கிறது வந்து சிங்கிற பிளேஸில் 3ங்கிற இடம் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வேரியபிள் பாருங்க, CTங்கிறது என்னவா இருக்கும், 3Tக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டா. ஸோ CTங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள் C of T அப்படிங்கிறது. ஸோ C of Tங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, T1 plus T2 அதாவது AT1 plus BT2. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 3T. Tங்கிறது என்ன, இங்க கொடுத்திருக்கிற வேரியபிள். நம்ம எப்போ ஃபங்க்ஷன்ல அத பண்ணுவோம், C of x இருக்கு இல்லனா f of x இருக்குனா x என்ன இருக்கோ அந்த x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறோம். சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கறதுல இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து தனித்தனியா வெச்சு பண்றோம். பண்ணது வந்து ஃபைனலா வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்றோம். ப்ரூஃப் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் which is ஃபைனலா இந்த ஸ்டெப் ஒன்னு எழுதிக்கிறீங்க. என்னன்னா இது வந்து சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 3t அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் ct. ctங்கிறது எதுக்கு ஈக்குவல் பாருங்க, ct which is equal to a ct1 and
BC T2 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் அப்படிங்க சொல்லியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ CT is equal to 3T is a linear function. இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான், குழப்பருக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் வந்து என்னன்னு பார்க்குறோம், கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறோம். CT is equal to 3T அதை நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ணுறது CT வந்து லீனியராக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. லீனியராக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா CAT1 plus BT2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம், which is equal to ACT1 plus BCT2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் வந்து ஜஸ்ட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி தான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீன் இருக்கு, இந்த ரெண்டு இடத்துல வந்து A and Bங்கிறது வந்து நான் காமனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்படின்னா ஏன்னா உள்ள வந்து நான் வந்து C மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ACT1 plus CBT2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த ரெண்டு இதில் வந்து C and AB வந்து காமனாக இருக்கும். ஸோ வந்து நான் ஒவ்வொரு ஈக்குவேஷனில் வந்து தனித்தனியாக எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவேன்னா ACT1 வந்து உள்ள வச்சுக்கிறேன், அதே மாதிரி BCT2 வந்து வெளியே வச்சுக்கிறேன். இதே தான் இந்த சேம் ஈக்குவேஷன் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு இது எனக்கு கிடைச்சாலே போதும். ஸோ இங்கே வந்து C of Tங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா AT1 and BT2 மென்ஷன் பண்ணுது. இது வந்து ஈக்குவல் டு 3T நம்ம ப்ரூஃப் பண்ணணும். Tங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனாக வந்து தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷன் ப்ளஸ் பண்ணி அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கோம் பாருங்க, இதை ப்ளஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கான்செப்டாக இருக்குது. ஸோ AT1 plus BT2 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து AT1 அப்படிங்கிறது வந்து 3AT1 போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தா இங்கே 3T தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ 3 into T, Tங்கிறதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க AT1. ஸோ ஜஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். BT2 இருக்கு, BT2ங்கிறது இந்த Tங்கிற பிளேஸ்ல 3T இருக்கா, 3Tக்கு பதில் என்ன இருக்கு BT2, ரெண்டுத்தையும் போகிறேன் அடிஷன் பண்ணி பார்க்குறேன். அடிஷன் பண்ணி பார்க்கும்போது 3ங்கிறது காமனாக இருக்கு, எடுத்து எழுது வெளியே இந்த ஈக்குவேஷன் கிடச்சி AT1 அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் பாருங்க கான்ஸ்டன்ட் அந்த Cங்கிற இந்த சர்க்யூட்டுக்கு பதிலாக இங்கே 3 அப்படிங்கிறது இருக்கு. பட் ஹென்ஸ் வந்து நமக்கு வந்து இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தா C it is a linear. எப்போ லீனியர் சூப்பர் பொசிஷன் கன்சில் ப்ரூஃப் பண்ணறனால, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஃபைனலா therefore 3T is a linear function. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெம் தான், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரோட எல்லா எக்ஸசைஸும் வந்து முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1, அதாவது செகண்ட் சாப்டருக்கான சம்ஸ் வந்து போக போகிறோம். அதாவது ஆயில்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் அல்காரிதம், இந்த யூசல்ஸ் டிவிஷன் கூட சொல்லலாம். அதாவது யூக்கிள்ஸ் வகுத்தல் துணை தோற்றம் மற்றும் வழிமுறைகள் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் இதாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ், அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதோட வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் முடியுது. இது போக யூனிட் சம்ஸ்னு கொஞ்சம் இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த 2.1 வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் டிவிஷன் லெம்மாங்கிற இதை பொறுத்து தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். நமக்கு 10th புக் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சு நம்ம செகண்ட் சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் சாப்டருக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். உங்களுக்கு முதல்ல நல்லா டிவிஷன் பண்ண தெரியணும். டிவிஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆயில்ஸ் டிவிஷனும் ஆக்சுவல் டிவிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை அடுத்த சாப்டர்ஸ் வரும்போது பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்னென்ன சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் நடத்துனதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ், அதாவது சாப்டர் 1ல இருந்து 5, சாப்டர் 1ல 1.1 இருந்து 1.5 வரைக்கும் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டாச்சு. யாராவது பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸாக போடுங்க. மறக்காமல் அடுத்த சாப்டர் வரும்போது கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.